இதுல அருண் ஐபிஎஸ் கொஞ்சம் வித்தியாசமானவர். எப்படி தெரியுமா? அவர் கூட எல்லாம் கேமராமேன் வச்சு இல்ல, 10 பத்திரிகையாளர் வேலை கொடுத்து வாங்கிட்டார். அவ்வளவுதான், அவ்வளவுதான். அதாவது எனக்கு வாய்த்த அடிமைகள் மிகவும் திறமைசாலி. அவங்க சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை போய் கேண்டீன் திறக்கிறதுக்கு அவரு தானே போனாரு. ஆமா, நம்ம அதுக்குள்ளேயே போக வேணாம். அதாவது ஒரு சில பத்திரிகையாளரை வேலை கொடுத்து வாங்கிட்டாரு. பத்திரிகையாளர்னா என்ன? அந்த சிஓபி சேர்ல 10 கமிஷனரை பார்க்கணும், அதுதான் பத்திரிகையாளர். இங்க இருக்க பத்திரிகையாளர் எல்லாரும் இந்த ஐபிஎஸ் நம்பர் இருக்கா, அண்ணன் நம்பரா? ஐபிஎஸ் அதிகாரி உனக்கு எப்படி அண்ணனா வருவான்? ஐபிஎஸ் அதிகாரி ஒரு பத்திரிகையாளருக்கு எப்படி அண்ணனா வருவாங்க? ஒண்ணு கூட பிறக்கணும், நம்ம கூட பிறந்தா மட்டும்தான் ஐபிஎஸ்ல போயிட்டு உறவு தான். ஆமா, ஐபிஎஸ் அதிகாரி யூனிஃபார்ம் போட்டதுக்கு அப்புறம் அவரை போய் அண்ணன் அப்படின்லாம் நம்ம உறவு கொண்டாட முடியாதுல்ல. நீங்க பத்திரிகையாளரா நின்னாதான் ஐபிஎஸ் அதிகாரி காவல்துறையில காவலரா நிப்பாங்க. அப்படின்னும் போது இவர் ஒரு சிலரை நிறைய ஒரு நட்பு வட்டாரத்துல ஒரு சிலரை மட்டும் வச்சிருக்காரு. அந்த ஒரு சிலர் இவரை வச்சுக்கிட்டு ரொம்ப ஆட்டம் போட்டதெல்லாம் உண்டு.